Hello friends, welcome back to our channel Kanidam Bayamille. நம்ம சேனல்ல 9th standard maths bookல இருக்கிற எல்லா சம்ஸ்மே நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். The difference of two set அப்படினா ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் பண்ணனும். இப்போ A ன்னு ஒரு செட் இருக்கு, B ன்னு ஒரு செட் இருக்கு. இப்போ A - B A செட்ல இருந்து B என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் பண்றோம். Next B - A அப்படினா B ல இருந்து A வை சப்ட்ராக்ட் பண்ணனும். இது if A equal to என்ன கொடுத்திருக்காங்க -3 - 2 1 4 A B ன்னு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து A - B கண்டுபிடிக்கணும். இப்போ Aங்கற செட்ல என்ன கொடுத்திருக்காங்க -3 - 2 1 4 Bங்கற செட்ல 0 1 2 4 இப்போ A - B னா என்ன பண்ணனும்னா A லயும் B லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணனும் எலிமினேட் பண்ணிரணும். இப்போ எந்தெந்த நம்பர்லாம் காமனா இருக்கு 1 4 இது ரெண்டும் தான் காமனா இருக்கு. இப்போ என்ன பண்ணனும்னா கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் A ல இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். A ல இருக்கிற -3, -2 இந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும். இதுதான் என்னது A - B. நெக்ஸ்ட் B - A. B செட்ல என்ன கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம B - Aங்கறதுனால B செட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். 0, 1, 2 4 A செட் -3 -2 1 4. இப்போ என்ன பண்ணனும் ரெண்டு லைன் காமனா இருக்கிற எலிமெண்ட்னா கேன்சல் பண்ணனும். 1 4 இது ரெண்டு தான் ரெண்டு லைன் காமனா இருக்கிற எலிமெண்ட். மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் B ல பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். B - A னா B லைன் A லைன் காமனா இருக்கிற எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு B ல மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். இதுதான் B - A. Next symmetric difference for two set. Friends na A - B union B - A equal to A symmetric B. A B ன்னு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. நமக்கு அதுக்கு சிமெட்ரிக் A symmetric B வந்து நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ A ல இருந்து A symmetric B யோட ஃபார்முலா என்ன A - B யூனியன் B - A. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A - B கண்டுபிடிக்கணும். A - B னா Aங்கற செட்லயும் Bங்கற செட்லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் A ல இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்து எழுதணும். இப்போ இது ரெண்டுலயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் என்னது 8. A லையும் B லையும் காமனா இருக்கிற எலிமெண்ட் 8. இப்போ மிச்சம் Aங்கற செட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ 6 7 9. நெக்ஸ்ட் B - A. B - A னா ஃபர்ஸ்ட் Bங்கற செட் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து A செட் B செட்ல இருந்து A வை சப்ட்ராக்ட் பண்ணனும். இது ரெண்டுலயும் காமனா இருக்கிற எலிமெண்ட்டை வந்து இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ரெண்டுலயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் 8. இப்போ பேலன்ஸ் B ல என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். 10 12. இப்போ A symmetric B னா A - B யூனியன் B - A. A - B கண்டுபிடிச்சிருக்கோம். A - B ஃபைண்ட் பண்ணிருக்கோம். B - A ஃபைண்ட் பண்ணிருக்கோம்ல ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுதணும். இப்போ A - B ல என்ன கண்டுபிடிச்சோம் 6 7 9 யூனியன் 10 12. இப்போ என்ன பண்ணனும் யூனியன்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். 6 7 9 10 12. இதுதான் என்னது A symmetric B. Next example 1.16 represent A triangle B. அதாவது A symmetric B இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம்ல அந்த A symmetric B நமக்கு வென் டயகிராம்ல எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணனும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் A triangle B A symmetric B ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் A - B என்ன கண்டுபிடிக்கணும் A - B கண்டுபிடிக்கணும். அடுத்து B - A கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணனும் இந்த A - B யவும் B - A வையும் யூனியன் பண்ணி எழுதணும். இப்போ A - B வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். A - B னா என்ன பண்ணனும் A க்கும் B க்கும் காமனா இருக்கிற இடத்தை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் A ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எழுதணும். இப்போ நம்ம வென் டயகிராம்ல எந்த இடத்தை ஷேர் பண்ணனும் அப்படினா நம்ம சம்ல என்ன பண்ணுவோம் A க்கும் B க்கும் காமனா இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். A க்கும் B க்கும் காமனா இருக்கிற இடத்தை கேன்சல் பண்ணிட்டு A ல மிச்சம் இருக்கிறது மட்டும் தானே எழுதுவோம். அப்போ நம்ம மிச்சம் எந்த இடத்தை எழுதுவோமோ A ல எந்த இடத்தை எழுதுவோமோ அந்த இடத்தை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணனும் வென் டயகிராம்ல ஷேர் பண்ணனும். இப்போ A - B னா என்ன பண்ணனும் இந்த B யோட பகுதி ஃபுல்லாவே நம்ம கேன்சல் பண்ணிட்டு A ல இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணனும் எழுதணும். B - A னா என்ன பண்ணனும் B லையும் A லையும் காமனா இருக்கிறத விட்டுட்டு B ல உள்ளத மட்டும்
எழுதணும். இதுதான் என்னது b மைனஸ் a. நெக்ஸ்ட்டு a மைனஸ் b யூனியன் b மைனஸ் a. இப்போ இது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணி எழுதணும். அப்போ a மைனஸ் பியில் எந்த இடத்த நம்ம எந்த பார்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமோ அதையும் b மைனஸ் ஏல எந்த பார்ட்டை ஷேர் பண்ணியிருக்கோமோ அதையும் சேர்த்து என்ன பண்ணணும், இந்த இதில் வந்து ஷேர் பண்ணணும். அப்போது நடுவால் வருதுல அந்த இன்டர்செக்ஷன் பகுதி இருக்குல்ல, அந்த பார்ட்டை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். இதுதான் என்னது a மைனஸ் b யூனியன் b மைனஸ் a. Next example 1.17 from the given Venn diagram write the elements. இப்போ வந்து ஒரு Venn diagram கொடுத்து அதில் வந்து எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அவங்க வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறத நம்ம எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணுமா, ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிற எலமெண்ட் என்னது, AIUEO. எதுக்காக இந்த ஈயும் ஓவும் நம்ம எழுதுகிறோம், ஈயும் ஓவுமே எந்த செட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஏங்கிற செட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஏ செட்டுக்குள்ளே நம்ம இப்போ என்ன எழுதணும், AEIOU. பிங்கிற செட்டுக்குள்ளே என்ன இருக்குது, EOBC. EOBC. நெக்ஸ்ட்டு A மைனஸ் பி. A மைனஸ் பினா என்ன பண்ணணும், ஏ செட்லேருந்து பி செட்டை கழிக்கணும். இப்போ ஏ செட் மேலே நம்ம எழுதியிருக்கோம்ல, A மைனஸ் பினா ஏ செட்டில் என்ன இருக்குது, AEIOU மைனஸ் EOBC. இது ரெண்டுலையும் காமனாக இருக்கிற பகுதியை என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். காமனாக இருக்கிறது என்னது, ஈயும் ஓவும். இப்போ மிச்சம் ஏல இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும், AIU. இதுதான் என்னது, A மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு B மைனஸ் ஏ. B மைனஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பியோட தான் எடுத்து எழுதணும். EOBC மைனஸ் ஏ செட்டில் என்ன இருக்குது, AEIOU. இப்போ இதில் இருந்து என்ன பண்ணணும், காமனாக இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஈயும் ஓவும் தான் காமனாக இருக்குது, மிச்சம் என்ன இருக்குது, பியும் சியும். அப்போ B மைனஸ் ஏ ஈக்குவல் டு B, C. A டேஷ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், U மைனஸ் ஏ. யூங்கிறது என்னது, யூனியன் செட்டு. யூனியன் செட்டு அப்படின்னா இந்த உள்ளக்க நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே என்னது தான் யூனியன். யூனியன் செட்டுக்குள்ளே தான் இந்த ஏபிங்கிற செட்டும் இருக்குது, இந்த டிஜி எலமெண்ட்டும். இது ஃபுல்லாகவே என்னது, இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னது, யூனியன். ஸோ யூனியன் செட்டு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஏலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் யூவில் இருக்குது, AEIOU BCTG இதெல்லாம் இந்த வென் டயக்ராமில் இருக்குது. மைனஸ் ஏங்கிற செட்டில் இப்போ நமக்கு என்ன இருக்குது, AEIOU. இப்போ இது ரெண்டுலையும் காமனாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிடணும். இந்த சப்ராக்ட் பண்ணால் இந்த AEIOU வந்து சப்ராக்ட் ஆகிடும். மிச்சம் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். மிச்சம் இருக்கிற எலமெண்ட் என்னது BCTG. இதுதான் A டேஷ். இதே மாதிரி B டேஷ்னா என்ன பண்ணணும், U மைனஸ் பி. யூங்கிற செட்டில் இருந்து பியில் உள்ள செட்டெல்லாம் இந்த எல்லா எலமெண்ட்டில் இருந்தும் பிங்கிற செட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் ஏலையும் இந்த வெளியே இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் நம்ம எழுதணும், AIUTG. நெக்ஸ்ட்டு யூனியன் செட்டு என்ன, நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம யூனியன் செட்டு என்னென்னு எழுதணுமா, இந்த யூனியன்கிறது என்னது, நம்ம கொடுத்துருக்கிற இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே AIUEOBCDG. இதுதான் என்னது, யூனியன் செட்டு. நிறைய மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.